வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பாலக் பன்னீர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலக் எக் கிரேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அந்த பாலக் எக் கிரேவி தான் செய்ய போகிறோம். முட்டை வந்துட்டு நிறைய பேத்துக்கு பிடிக்கும், ஆனால் கீரை நிறைய பேத்துக்கு பிடிக்காது. ஆனால் கீரை பிடிக்காதவங்களுக்கும் இந்த கிரேவி கண்டிப்பாக பிடிக்கும். சரி வாங்க, இந்த சூப்பரான பாலக் எக் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கத்த பாலக்கீரை வந்துட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம எப்படியும் பிளான்ச் தான் பண்ண போறோம். பிளான்ச் பண்ணி நம்ம அரைக்கணும், அதனால இதை கட் பண்ணலாம் தேவையில்லை. ஒரு பாத்திரத்துல தண்ணி குதிக்க வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு கீரையோட கலர் மாறாம பார்த்துப்போம், அதுக்காக சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி பாயில் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த கீரையை இதுல சேர்த்திடலாம். இப்போ இந்த கீரையை ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த கொதிக்கிற தண்ணியில வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட போறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்துட்டு நம்ம வடிகட்டிடலாம். இப்போ பிளான்ச் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கிற கீரையை மிக்சியில போட்டாச்சு. இதை வந்துட்டு நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமா காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறேன். ஃப்ளேமை லோல வச்சுருங்க. இப்போ வந்துட்டு நான் 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கீரி வச்சிருக்கேன். 4 இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி கீரின முட்டையை இதில் சேர்த்திடலாம். இந்த முட்டையை வந்துட்டு இந்த இதில் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி போகிறோம். முட்டை மேலே லேசாக இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஓவராகவும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஓவரா ரோஸ்ட் பண்ணோம்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் வெள்ளைக்கரு. இப்போ நம்ம இந்த முட்டையை வெளியில எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதே எண்ணெயில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகத்தோடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சீரகமும் மிளகாவும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது லேசா வதங்கினதும் ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 1 இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுட்டேன், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகி மேஷா குக் ஆகணும் தக்காளி, அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுங்க. நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடி சேர்த்துறேன். நீங்க வந்து சிக்கன் மசாலா பொடி சேர்த்தலாம், இல்ல முட்டை மசாலா பொடி சேர்த்தலாம், இல்லைன்னா கறி மசாலா பொடி எது வேணும்னாலும் சேர்த்திக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரே ஒரு வதக்கி விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம், இது பேர்ன் ஆகாம இருக்கிறதுக்காக. கொதி வந்து இந்த எண்ணெய் பிரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற இந்த பாலக்கீரையோட பியூரி சேர்த்திக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிட்டு நம்மளோட மசாலா தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு கிரேவி வந்துட்டு ஒரு ஸ்மூத்தா இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே வந்துட்டு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த பாலக் பேஸ்ட், அதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்ச மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதுல சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி வதங்க கொஞ்சமா உப்பு சேர்த்தணும் முதல்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கீரை சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டையை இதுல சேர்த்திடலாம். நல்லா இந்த கிரேவியை இது மேல நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த முட்டை இந்த கீரையெல்லாம் ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்காக நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணலாம் லோ ஃப்ளேம்ல. இப்போ கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம முட்டையை போட்டு வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாலக் எக் கிரேவி. அவ்வளவுதான், நம்ம இனி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட செம்ம டேஸ்டியான பாலக் எக் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.